பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறது மைத்லிஸ் கிச்சனு. ரீசெண்டாக ஒரு vlog போட்டிருந்தேன், மீன் குழம்பு மீன் ஃப்ரை. அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். இது சிக்கன்னு வித் பாஸ்மதி ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இது ஏன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் இஷ்டப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயின் என்னென்னா, நம்ம சிக்கனை வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்னதெல்லாம் போட முடியாது. இதில் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ சிக்கன் எடுத்து அதில் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதெல்லாம் கழுவி எல்லாம் ரெடியாக சுத்தம் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இதுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். அது நல்லா கொதிக்கணும், கொச்சி சுண்டணும். அது ஒரு நிமிஷம் நான் மசாலாலாம் போட காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் மஞ்சாத்தூள். இது குவான்டிட்டி இவ்வளோ தான் அவ்வளோ தான் இல்லை, நீங்கள் எவ்வளோனா ஆட் பண்ணலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது எப்படியே சுண்ட போகுது. இது கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போடுறேன். ப்ளஸ் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூனு. தனியா பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மாதிரி இது கரம் மசாலா. அது இதெல்லாம் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். அது 1.5 ஸ்பூன் போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ராக் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். இது ராக் சால்ட் எப்போவுமே நான் ஆட் பண்ணுறது தான். திட்டமாக போட்டுக்கோங்க, ஏன்னா தண்ணி சுண்டுன பிறகு உங்களுக்கு ரொம்ப சால்ட் ஆகிடக்கூடாது. இது போதும். இதாகிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறது ட்ரைட் லெமன். இது நிறைய இந்த அரபிக் டிஷ்லெலாம் பார்க்குவீங்கோ யூஸ் பண்ணுறது. பட் இது நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது சும்மா இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த லெமன் ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லெமனை கூட இப்படி கட் பண்ணி போடலாம், அது கூட ஓகே தான். இது மிக்ஸ் பண்ணிடுறேன். முட்டை இன்னும் நல்ல ப்ராட் பெரிய பாத்திரம் இருந்தால் கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அது வேறு ஒரு கடாயில். பட் இப்போதைக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஜீரா பவுடர் வறுத்து அரைச்சி வச்சுக்கிற ஜீரா பவுடர் கொஞ்சம் இங்கே போட்டுட்டு சால்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ரைஸு. இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு, சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கூட சொல்ல முடியாது, அதை விட ஜாஸ்தியாகவே கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், பதம் தெரிஞ்சுக்கும். நசுக்குன்னா ஆல்ரெடி சும்மா லைட்டாக கொஞ்சம் தான் இதுவாக இருக்குது. இன்னும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு. இப்போ நம்ம ரைஸ் ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கீ அப்புறமாவும் போடுவோம் ரைஸ் ஐட்டம் இருக்குது.
ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயமும் தக்காளி வச்சுருக்குறோம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டோம். இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம அப்புறமா கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப்னு இல்லை, கொஞ்சம் ஆயிலில் டிப் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் மேலே வைக்க போகிறோம். ஸோ அந்த சிக்கன் அப்படியே ஆற விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஆயில் ஊற்றிட்டு, நான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நார்மல் சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் தான் இருக்குது. இது ஃப்ரைக்கு நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வதங்கணும், நல்லா கொஞ்சம் அந்த பிங்கிஷ் வரும்போது நம்ம காய்ந்து போடணும். கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு காய்ங்க ஆட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழங்கு, பீன்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும். அப்போ தான் இது பேஸு. ரைஸ்க்கு இது தான் குழம்பு மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ட்ரையாக மாதிரி தான் இது இருக்கும். ஸோ மெயின் நமக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பட்டாணி, இதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கணும் வச்சுங்க. சால்ட் அப்புறமா செக் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் மாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரணும். அது நான் ஆட் பண்ணது ஒரு சின்ன ஸ்பூன் சால்ட்டு தான். இப்போ வந்துட்டு இது தக்காளி, வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான், மீடியம் சைஸு. இது வந்துட்டு தக்காளி ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பட் இப்போ இந்த ஸ்டேஜில் இல்லை, இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அப்போ ஆட் பண்ணலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இது மூடி போட்டு இப்போ இது எப்படி கரெக்டாக வெந்துக்குதுன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு கிழங்கு பார்க்கலாம். கிழங்கு வெந்துட்டு இருந்துச்சுன்னா காய் மிச்சம்லாம் வெந்துட்டுக்குதுன்னு அர்த்தம்.
இன்னும் கொஞ்சம் விடலாம், ஒரு 5 மினிட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம், அது டோட்டலி செப்ரேட். அது இப்போ நம்ம வந்துட்டு இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் ginger garlic paste. இதுக்கு இப்போது நம்ம போடுற மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் இந்த மாதிரி. இது பெரிய இதில் போடுறேன். கார மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலராக இருக்கும். தனியாத்தூள் கொஞ்சம் 1 டீஸ்பூன், 1.5 போடலாம். இதுக்கும் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், 1 வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறமா ஜீரா பவுடர் நல்ல ஒரு ஸ்பூன். இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது வந்துட்டு சிக்கன் மசாலா. ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி எல்லாம் ஆட் பண்ணிட்டுக்கிறோம், இது ஃப்ளேவர்க்கோஸ்கரம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடி பிடிக்கும், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கணும். நீங்கள் அந்த வெஜிடபிள் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணும்போது கூட வேகணும்னா அது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் மூடி போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வந்துடும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சால்ட்டு சரியாக ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஸ்பூனு. இப்போ மிச்சம் தேவையாக இருக்கிற அளவுக்கு சால்ட்டு. அதே சேம் அளவு சின்ன ஸ்பூன் தான். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவைன்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் வதங்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ஆயில் ரெடி ஆகிட்டுக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் ஒரு இது வறுத்து காமிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு இது வறுக்கிறேன், ஏன்னா அதை தம்மில் போட்டுட்டு நம்ம இது வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்குறேன். இது ஆல்மோஸ்ட் வெந்துட்டுக்கும், இது எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி லைம் ஸ்குவீஸ் பண்ணலாம், அந்த டேங்கி டேஸ்ட்டுக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
சால்ட் கரெக்டாக இருக்குதான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ரைஸ் போட போகிறோம். இது குவான்டிட்டி வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது எப்படின்னா, ஒரு 3 கிளாஸ் அரிசிக்கு நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கிறோம். பாதி காய் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா லேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயரு, செகண்ட் லேயருன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாதி இதில் கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இது மேலே கொஞ்சம் கீ. இந்த செகண்ட் லேயர் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். மசாலா இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ண மசாலா. சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம இதை எடுத்து திரும்பவும் கீ. இந்த கீ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உள்ளே இருந்தோம். சும்மா நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டுடலாம். இது நம்ம தம் போட போகிறோம். ஒரு தவா வச்சுட்டு கீழே அது மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துடலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுருக்கிறேன். இப்போது தவா சூடான பிறகு நான் இப்போ இதை ஸ்லோவில் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட்டுற போகிறேன். இந்த மீன் மேல் நம்ம வந்துட்டு சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிட்டு
இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆல்ரெடி வெந்துருக்குது, வெறும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும், அவ்வளோதான். நான் உங்களை 5 மினிட்ஸில் பார்க்குறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டீம் வருது. இதை எடுத்துடணும். இது பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வறுத்த சிக்கனை வந்துட்டு இது மேலே லைட்டாக கீ, இது மேலே கீ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான். இது உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் போடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா. இதுக்கு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் பண்ணியிருக்கேன். சைடு ஒரு சாலடு, நீங்கள் எந்த சாலட்னா யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு காம்பினேஷன் இந்த சாலட் தான் ரொம்ப இஷ்டம். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பாஸ்லே போட்டிருக்கேன். பாஸ்லே வானான்றவங்க கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலிவ் ஆயிலு, ஒரு பாதி லைம், சால்ட், பெப்பர், அவ்வளோதான். இதுதான் நம்ம சிக்கன் டிஷ். இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.